ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக வந்து நம்ம நாட்டினுடைய இராணுவ தலைமை தளபதி வந்து புதுசாக வந்து நியமிச்சிருக்காங்க. அவர் பேர் வந்து என்னதுன்னா உபேந்திர துவிவேதி. ஒரு புதுசாக வந்து நியமிக்கப்பட்ட இராணுவ தலைமை தளபதி வந்து உபேந்திர துவிவேதி. கடைசியாக யார் இருந்தாங்கன்னா மனோஜ் பாண்டே. சரிங்களா? அடுத்து ரெண்டாவது வந்து பாரிஸ். இப்போ வந்து இந்த வருஷம் ஒலிம்பிக் போட்டி வந்து எங்கே நடக்குதுன்னா பாரிஸில் நடைபெறுது. கடைசி எங்கே நடந்துச்சுன்னா ஜப்பான் டோக்கியோவில் நடந்தது. ஓகேங்களா? அதுக்கடுத்து என்னென்னா, சில பொருட்கள் கொஞ்சம் ஃபேமஸான பொருட்கள் வந்து எந்த ஸ்டேட்டில் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் என்னதுன்னா, இந்த கார்தும்பி குடைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடை இருக்குது. கார்தும்பி குடைகள் இது வந்து எந்த ஸ்டேட்டில் காணப்படுதுன்னா கேரளாவில் காணப்படுது. அங்கே குறிப்பாக இருக்கக்கூடிய அந்த பழங்குடியின பெண்கள் தான் வந்து இதை வந்து மேக் பண்ணுறாங்க, கார்தும்பி குடைகள். இப்போ இந்த மாதிரி நியூஸ் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டனாக அப்படின்னு பார்க்கும்போது பேப்பரில் வந்து இம்பார்ட்டனாக நம்மளுக்கு வந்து நம்ம இதை வந்து விஷயத்தை பார்க்கணும். ஏன்னா பிரதமரினுடைய மனதின் குரல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிகழ்ச்சி மூலியமாக சில பொருட்களை வந்து என்ன பண்ணுவாங்க, மென்ஷன் பண்ணுவாங்க. அப்போ அப்படி இருக்கும்போது அந்த பொருட்களுக்கு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அந்த அளவுக்கு அதுக்கு வந்து சில ஒரு அங்கீகாரம் வந்து அதில் இருக்கும். அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா அரக்கு காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரக்கு காப்பி வந்து எங்கே காணப்படுதுன்னா ஆந்திர பிரதேசத்தில். இதை பற்றி விஷயங்கள் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா, இந்த அரக்கு காப்பி வந்து என்னதுன்னா நிறைய பேருடைய கவனத்தை வந்து ஈர்த்துருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உலக தலைவர்கள் வந்து நம்ம இந்தியாவுக்கு வருகை தரும்போது இந்த அரக்கு காஃபியை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு கூறிடுறாங்க. அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா, புதிய குற்றவியல் சட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது வந்து இன்றைக்கி ஜூலை 1 நடைமுறைப்படுத்துகிறாங்க. அதில் வந்து 3 ஏன்னா ஏற்கனவே வந்து குற்றவியல் சட்டங்கள் வந்து ஆங்கிலேயர் காலத்தில் வந்து அவங்க வந்து கொண்டு வந்தது தான். ஆங்கிலேயர் காலத்தில் நடைமுறையில் இருந்தது. இப்போ அதை அப்படியே கொஞ்சம் அந்த சட்டத்தை வந்து மாடிஃபை பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து இந்திய தண்டனை சட்டம் இதை வந்து பாரதிய நியாய சமஹிதா அப்படின்னு சொல்லிட்டு மாடிஃபை பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா குற்றவியல் நடைமுறை சட்டம் இதை வந்து பாரதிய நாகரிக் சுரக்ஷா அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க. அடுத்து இந்திய சாட்சியங்கள் சட்டம் வந்து பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு மாற்றிருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கு தான் அது நடைமுறைக்கு வருது. அதில் வந்து ஒரு கான்செப்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, பூஜி எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்துருக்கோம். எஃப்ஐஆர்னால் ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து பூஜி எஃப்ஐஆர்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொண்டு வராங்க. அதுலேயும் அது டீட்டெயிலாக போல் அதில் பர்டிகுலராக என்ன சொல்கிறாங்கன்னா, எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணுறோன்னா இப்போ அந்த ஒரு சம்பவம் எங்கே வந்து ஏதோ ஒரு சம்பவம் நடக்குன்னா அந்த காவல் நிலையத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதோடய எஃப்ஐஆர் வந்து தாக்கல் பண்ணணும். ஆனால் இதில் வந்து இந்த சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு காவல் நிலையத்தினாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா பதிவு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வராங்க. அதுக்கடுத்து உப்புன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மருத்துவர்களை பற்றி ஒரு விஷயங்கள் வந்துச்சு. அதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உலக சுகாதார அமைப்பு வந்து என்ன சொல்லுதுன்னா, உப்பை வந்து நாள்தோறும் ஒருவர் வந்து எவ்வளோ தான் எடுத்துக்கணும்னா 5 கிராம் அளவு மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா உப்பை நீங்கள் அதிகமாக சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து சிறுநீரக பிரச்சனை வந்து ஏற்படும் அப்படின்னு, சிறுநீரக பிரச்சனை வந்து நிறைய பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து உலக சுகாதார அமைப்பு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாள்தோறும் ஒருவர் 5 கிராம் அளவு மட்டுமே வந்து எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைக்கிறாங்க. அடுத்து இந்திய அணி வெற்றி. நம்ம ஒரு 2 நாள் முன்னாடி பார்த்துருக்கோம். ஐசிசி T20 வேர்ல்டு கப்பில் வந்து இந்தியா வந்து வின் பண்ணிடுச்சு. அதில் வந்து என்னென்னா, இதில் சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது நல்லது. என்னென்னா, அதில் கடைசியான அந்த ஃபைனல் யாருக்கு நடந்ததுன்னா இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் நடந்தது. கேப்டன் ரோஹித் சர்மா. இதில் வந்து ஆட்ட நாயகன் விருது வந்து யார் வந்து விராட் கோலி. தொடர் நாயகன் வந்து பும்ரா. இதுவரை நம்ம ஐசிசி ட்ராஃபியில் வந்து இந்தியா எத்தனை மொத்தம் 5 கோப்பைகள் வாங்கியிருக்கு. அதில் 1983 கபில் தேவ் தலைமையில் வந்து கப்பு வாங்கியிருப்பாங்க. 2011 தோனி தலைமையில் வந்து 1 கப்பு வாங்கியிருப்பாங்க. அதுக்கு 2007 வந்து T20, 2024 T20,
2007 பார்த்திங்கன்னா தோனி தலைமையில் வாங்கியிருப்பாங்க. 2024 இப்போ ரீசெண்டாக நடந்தது ரோஹித் சர்மா தலைமையில் வாங்கியிருப்பாங்க. அடுத்து 2013 வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து தோனி தலைமையில் வாங்கியிருப்பாங்க. மொத்தம் 5 ட்ராஃபி வந்து இந்தியா வந்து வாங்கியிருக்கும். ஸோ ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ்.